ஆசீர்வாதமான நாள். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். தேவனுக்கு எவ்வாறு ஒரு பலிபீடத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு பொன்னினாலாவது வெள்ளியினாலாவது விக்கிரமங்களை செய்து நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். விக்கிரம ஆராதனைகளை தேவன் அருவருக்கிறார். அதுக்கு பிறகு தேவன் சொல்கிறார், எவ்வாறு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை அமைத்து எவ்வாறு அவரை நமஸ்கரிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். தேவன் இஸ்ரவேல் மக்களை நெருங்கி வரும்போது அவர்கள் பயந்தார்கள். மோசே அவர்களை உற்சாகப்படுத்தினார். தேவன் அவர்களை நெருங்கி வருவது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்திலிருந்து விலகி அவர்கள் பரிசுத்தமாகும்படியாக. இன்று பிரியமானவர்களை, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலிபீடம் என்பது எங்களுடைய இருதயமாக இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரமே தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எவ்வாறு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது? தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு அவருடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் போது எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் போது தேவனுக்கு முடியும் எங்களுக்கூடாக இடைப்பட்டு அவருடைய காரியங்களை செய்வதற்கு. மாறாக தேவன், நான் என் நாமத்திலே பிரஸ்தாபப்படும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு இடத்திலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் பரிசுத்தமாக வாழும் போது தேவன் எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள்.